இந்நாள் நன்னாள் ஆகட்டும். அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. உங்களோட ராசியின் அதிபதி ராஜ கிரகமாகிய சூரியன் அப்படிங்கிறதுனால ராஜபோகத்துடன் இருக்க ஆசைப்படுவீங்க. நீங்கள் ஒரு முடிவை எடுத்துட்டிங்களா, அதை எந்த காரணத்தை கொண்டுமே அதை மாற்றிக்கொள்வது அப்படிங்கிறது உங்களோட அகராதியிலேயே கிடையாதுன்னே சொல்லலாங்க. சிந்தனை, சொல், செயல் என்று அனைத்திலுமே வேகம் காட்டும் நீங்கள் அதற்கான பலனையும் உடனே எதிர்பார்க்கக்கூடிய அன்பர்கள்னே சொல்லலாங்க. அப்படிப்பட்ட சிறந்த குணம் கொண்ட சிம்மம் ராசி அன்பர்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள் எப்படி அமையப் போகிறது, சாதகமான பலன்கள் அமையப் போகிறதா அல்லது பாதகமான பலன்கள் அமையப் போகிறதா, அவங்க எந்தெந்த விஷயத்தில் கவனமாக இருக்கும் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் ஃபுல்லாகவே சொல்லியிருக்கேங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு உண்டான பரிகாரங்களையும் வீடியோவில் சொல்லியிருக்கேங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதுபோல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சிம்மம் ராசி அன்பர்களுக்கு கிரகநிலையை பார்த்தோம் அப்படின்னா, ராசியில் கேது, கலத்திரஸ்தானத்தில் சனி, ராகு, அஷ்டமஸ்தானத்தில் சுக்கிரன், பாக்கியஸ்தானத்தில் சூரியன், புதன், தொழில் ஸ்தானத்தில் குரு, சந்திரன், அயன சயன போகஸ்தானத்தில் செவ்வாய் என வலம் வருகிறாருன்னு சொல்லலாங்க. இதனால் எப்படிப்பட்ட பலன்கள் உங்களுக்கு காத்திருக்கு அப்படின்னா, வாழ்க்கையில் எதிர்நீச்சல் போட்டு முன்னேறும் தன்மை உடைய சிம்மராசி அன்பர்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள் யோகமான காலங்களாக அமைய போகுதுங்க. இந்த மாதம் கொஞ்சம் திடீர் டென்ஷனை உருவாக்கக்கூடிய ஒரு காலனே சொல்லலாம். நண்பர்கள் மற்றும் உறவினர்களும் வீண் மனஸ்தாபங்கள் ஏற்படவும் சில பேர்த்துக்கு வாய்ப்பு இருக்குங்க. அதே மாதிரி நீண்ட நாட்களாகவே வாங்க வேணும் அப்படின்னு எண்ணிய பொருட்கள் அனைத்துமே இந்த காலகட்டத்தில் வாங்குவீங்க. அதே மாதிரி எதுலேயுமே கொஞ்சம் அவசரப்படாமல் நீங்கள் இருப்பது உங்களுக்கு சிறப்பான ஒரு பலன்களை கொடுக்குங்க. அதே மாதிரி தொழில் வியாபாரம் தொடர்பாக இருந்து வந்த குழப்பங்கள் அனைத்துமே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு தீரப்போகுது. ஆக்கப்பூர்வமான யோசனைகள் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் தோன்றும்னே சொல்லலாங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்க திட்டமிட்டு காரியங்களை செய்து எதிர்பார்த்த வெற்றியை அடையக்கூடிய ஒரு காலம்தான் இந்த மே மாதம்னே சொல்லலாங்க. குடும்பத்தில் மகிழ்ச்சி கூடுங்க. கணவன் மனைவிக்கிடையில் நெருக்கங்களும் உண்டாகும். பிள்ளைகளுக்காக பாடுபடக்கூடிய ஒரு காலன்னு சொல்லலாங்க. அவங்க உங்களை அனுசரித்து செல்வாங்க. எதிர்பாராத செலவுகளும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கொஞ்சம் உண்டாகுன்னே சொல்லலாங்க. உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் நீங்கள் கவனம் செலுத்துறது உங்களுக்கு சிறப்பான ஒரு பலன்களை கொடுக்கும். வாகனங்களை இயக்கும் போது நிதானமாக செயல்படுவது ரொம்ப சிறந்ததுங்க. பெண்களை பொறுத்த வரைக்குமே வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. அதே மாதிரி எதுலேயுமே கொஞ்சம் நிதானமாக செயல்பட வேண்டிய ஒரு காலன்னே சொல்லலாங்க. பொருள் சேர்க்கை இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் சிறப்பாகவே இருக்கும். அதே மாதிரி கலைத்துறையினருக்கு பொறுத்த வரைக்குமே புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வருங்க. கிடைக்கும் வாய்ப்புனே நீங்கள் பயன்படுத்தி கொள்வது உங்களுடைய புத்திசாலித்தனன்னே சொல்லலாம். அதே மாதிரி உடன் இருப்பவங்ககிட்ட ஆலோசித்து காரியங்களை முன்னெடுப்பது உங்களுக்கு வெற்றி தடை வராமல் காக்கணும்னு சொல்லலாங்க. அரசியல் துறையினருக்கு பொறுத்த வரைக்குமே சாதகமான காலகட்டமாக இருந்தால் கூட புத்தி கூர்மையுடன் நீங்கள் செயல்களை ஆராய்ந்து செல்வது உங்களுக்கு சிறப்பான ஒரு பலன்களை கொடுக்கும். அதே மாதிரி மேலிடத்திற்கும் உங்களுக்கும் தேவையற்ற வாக்குவாதம் கூட வரதுக்கான ஒரு சூழ்நிலைகள் இருக்குன்னே சொல்லலாங்க. மாணவர்களை பொறுத்த வரைக்குமே இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் திட்டமிட்டு பாடங்களை படிப்பது கல்வியில் வெற்றிக்கு உதவும். இனி நட்சத்திர பலன்களை பற்றி தெரிஞ்சுக்கலாங்க. சிம்மம் ராசி மகம் நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த மாதம் சக ஊழியர்களிடம் சகசமாக பேசி பழகுவது ரொம்ப நல்லதுங்க. அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்குமே பண வரத்து கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். எதிர்ப்புகள் அனைத்துமே நீங்கள் எதுலேயுமே உற்சாகம் உண்டாகக்கூடிய ஒரு காலமாக உங்களுக்கு அமைய போகுதுங்க. அதே மாதிரி மன மகிழ்ச்சிக்காக பணம் கொஞ்சம் செலவு செய்ய இந்த காலகட்டத்தில் நீங்கள் தயங்க மாட்டீங்க. நண்பர்களோட சேர்க்கையும் அவங்களால பல உதவிகளும் உங்களுக்கு கிடைக்க காத்திருக்குன்னே சொல்லலாங்க. பூரம் நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த மாதம் தொழில் வியாபாரத்தில் கூடுதல் லாபம் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. வியாபாரம் தொடர்பான வெளியூர் பயணங்கள் சாதகமான பலன்களை உங்களுக்கு கொடுக்க போகுது. அதே மாதிரி உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு வேண்டிய உதவிகள் அனைத்துமே மேலதிகாரியிடமிருந்து சீக்கிரமாகவே கிடைக்க போகுதுங்க. அதே மாதிரி பொறுப்புகளும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். சில பேர்த்துக்கு எதிர்பார்த்த பதவி உயர்வு, பண உயர்வும் கிடைக்க போகுதுன்னு சொல்லலாங்க. உத்திரம் 1ஆம் பாதம் நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த மாதம் குடும்பத்தில் வாழ்க்கை துணை மூலம் பல மகிழ்ச்சிகள் உங்களுக்கு உண்டாக போகுதுங்க. உஷ்ணம் சம்பந்தமான நோய்கள் வரக்கூடுங்க. எச்சரிக்கையாக இருப்பதன் மூலம் அதை நீங்கள் தடுக்கலாம். குழந்தைகளை பொறுத்த வரைக்குமே மனம் மகிழும்படி நடந்து கொள்வாங்க. வீண் விவகாரங்களில் தலையிடுவதை நீங்கள் தவிர்ப்பது இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் சிறப்பானதாகவும் சொல்லப்படுது.
வாழ்க்கை மேலும் சிறப்பாக அமைய மகாலட்சுமி அஷ்டகம் சொல்லி வணங்கி வருவது உங்களுக்கு பொருளாதார நிலையை ரொம்ப சிறப்பாக உயர்த்துன்னே சொல்லலாம். சிம்மம் ராசிக்கார அன்பர்களுக்கு பொறுத்த வரைக்குமே இந்த மே மாதமானது பொதுவாக கலவையான அல்லது சில சமயங்களில் சராசரி முடிவுகளை தரக்கூடுன்னு சொல்லலாங்க. ஏன்னா இந்த மாதம் உங்களோட லக்கணம் அல்லது ராசியின் ஆட்சி கிரகமான சூரியன் பொதுவாக நல்ல நிலையில் இருக்காரு. எனவே பலன்கள் மிகவும் பலவீனமாக இருக்காதுங்க. ஆனாலும் கூட பெரும்பாலான கிரகங்கள் இந்த மாதத்தில் உங்களுக்கு முழுமையாக ஆதரவளிக்கவில்லை. மாதத்தோட முதல் பாதியில் சூரியனின் பெயர்ச்சி அதிகமாக இருக்குங்க. ஆனால் கூட அதிர்ஷ்ட வீட்டில் இருக்கும். அத்தகைய சூழ்நிலையில் நீங்கள் சராசரியை விட சற்று சிறந்த முடிவுகளை பெற முடியும்னு சொல்லலாம். அதே மாதிரி மாதத்தின் 2ஆம் பகுதியில் சூரியன் 10ஆம் வீட்டில் பெயர்ச்சி ஏற்பது நல்ல ஒரு பலன்களை உங்களுக்கு கொடுக்குன்னு சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாமல் செவ்வாயின் பெயர்ச்சி பலவீனமான நிலையில் 12ஆம் வீட்டில் இருக்குங்க. அத்தகைய சூழ்நிலையில் செவ்வாய் கிரகத்தில் இருந்து சாதகமான முடிவுகள் எதிர்பார்க்கப்படுவதில்லை. புதனின் பெயர்ச்சி இந்த மாதம் முழுவதுமே கலவையான பலன்களை தருவதாகவும் சொல்லப்படுகிறது. குரு பெயர்ச்சி மாதத்தின் முதல் பாதியில் பலவீனமான பலன்களையும் 2ஆம் பாதியில் சாதகமான பலன்களையும் தரக்கூடுதுன்னு சொல்லலாங்க. சுக்கிரனின் பெயர்ச்சி பொதுவாக சாதகமான பலன்களை உங்களுக்கு தரப்போகுது. சனியின் பெயர்ச்சி அனுகூலத்தை அளிக்க முடியாது. அதே நேரத்தில் ராகு கேதுவின் பெயர்ச்சியும் சாதகமான பலனை உங்களுக்கு தராதுங்க. இந்த மாதம் சில சிரமங்களை சந்தித்தா கூட அர்ப்பணிப்புடனும் மற்றும் பக்தியுடனும் உழைத்தால் சராசரியான ஒரு நிலை சிறந்த பலன்களை உங்களுக்கு அடைய முடியும்னு சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாமல் மாதத்தின் மறுபக்கம் மிகவும் நல்ல பலன்கள் உங்களுக்கு காத்திருக்குங்க. உங்களோட தொழில் வீட்டாரின் அதிபதியான சுக்கிரன் இந்த மாதம் 8ஆம் வீட்டில் இருந்தால் கூட மேன்மையான நிலையில் இருக்காரு. இத்தகைய சூழ்நிலையில் பொதுவாக கடினமாக உழைக்கும் மக்கள் இந்த மாதம் மிக சிறந்த முடிவுகளை அடைய முடியுங்க. உங்களோட வேலையை முடிப்பது அல்லது உங்களோட இலக்கை அடைவது எளிதானதாக அல்லது ஆனால் கூட நீங்கள் தொடர்ந்து முயற்சி செய்தால் மட்டுமே நீங்கள் பொதுவாக சாதகமான நிலையில் இருக்க முடியும்னு சொல்லப்படுது. சிம்மம் அப்படிங்கிறது சிங்கத்தை குறிக்குதுங்க. இந்த ராசி சூரிய பகவானோட சொந்த ராசியாக இருக்கிறது. ராசியோட பெயருக்கு ஏற்றாற் போலவே எதிரிகளை நடுங்க செய்யும் தோரணையும் குணமும் கொண்டவர்களாக இருக்கக்கூடிய அன்பர்கள் தான் சிம்மம் ராசிக்காரங்க. மற்ற எந்த ஒரு ராசிக்காரர் மீதும் தங்களோட ஆதிக்கத்தை செலுத்தக்கூடிய ஒரு விசேஷ சக்தி இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கே உரிய ஒரு வரனே சொல்லலாங்க. இந்த ராசிக்காரர்கள் பொறுத்த வரைக்குமே சிறப்பான பல நன்மைகள் தங்களோட வாழ்வில் பெற வேண்டியது சில பரிகாரங்களை செஞ்சாவே அவங்களுடைய வாழ்க்கை மேலும் சிறப்பாக அமையும்னு சொல்லலாங்க. இந்த ராசிக்காரரை பொறுத்த வரைக்குமே தங்களோட வாழ்வில் மிக சிறந்த நன்மைகளையும் பெறுவதற்கும் அதிர்ஷ்டங்களை அதிகம் ஏற்படவும் வருடத்திற்கு ஒரு முறையாவது கும்பகோணத்தில் இருக்கும் சூரியனார் கோவிலுக்கு சென்று சூரிய பகவானை வழிபடுவது நல்லதுங்க. அது மட்டும் இல்லாமல் தினமுமே அதிகாலையில் எழுந்ததும் சூரிய நமஸ்காரம் செய்வதும் உங்களோட தந்தை மற்றும் உங்களுக்கு பணியிடங்களில் இருக்கும் உயரதிகாரிகளுக்கு வேண்டிய பணிவிடைகளை செய்வதும் உங்களுக்கு சூரிய பகவானோட பூரணை அருளையும் பெற்றுத்தருன்னே சொல்லப்படுதுங்க. அது மட்டும் இல்லாமல் தரமான மாணிக்கம் கல்லை வெள்ளி மோதிரத்தால் பதித்து ஒரு வளர்பிறை ஞாயிற்றுக்கிழமை தினத்தில் உங்களோட வலது கை மோதிர விரலில் அணிந்து கொள்வதும் உங்களுக்கு சிறப்பான ஒரு பலன்களை கொடுக்குன்னு சொல்லலாங்க. அதே மாதிரி ஞாயிற்றுக்கிழமைகளில் பசுமாடுகளுக்கு கொஞ்சம் ஊற வைத்த கோதுமை வெல்லம் கலந்து உண்ண கொடுப்பதும் சூரிய பகவானுக்குரிய ஒரு சிறந்த பரிகாரமாகவும் சொல்லப்படுது. அதே மாதிரி ஜாதகத்தில் சூரியன் பாதகமான நிலையில் இருக்கிறவங்க 48 நாட்கள் அல்லது ஒரு மண்டலம் சிறிது வெள்ளத்தை ஓடும் ஆற்று நீரில் கரைப்பதாலும் உங்களோட தோஷங்களும் கரைவதாகவும் சொல்லப்படுதுங்க. அதே மாதிரி தினந்தோறும் இல்லைன்னா ஞாயிற்றுக்கிழமை மட்டுமாவது கோயிலில் உள்ள வேற எங்கேயாவது இருக்கும் அரச மரத்திற்கும் சிறு துளிகள் பசும்பால் கலந்த நீரை அந்த மரத்தோட வேருக்கு ஊற்றி செய்யறதுனாலையும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாகவே மாறுன்னு சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாமல் தோஷங்களும் நீங்கி நிச்சயமான நல்ல ஒரு வாழ்க்கை வாழ இந்த பரிகாரத்தை நீங்கள் செஞ்சு பாருங்கள். என்ன நண்பர்களே, இந்த வீடியோவில் சிம்மம் ராசி அன்பர்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள் எப்படி அமைய போகிறது, மே மாத பலன்கள் எப்படி இந்த மாதத்தில் உங்களுக்கு பலன்கள் காத்திருக்கிறது அப்படிங்கிறத பற்றி பார்த்துங்க. இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பல பயனுள்ள தகவல்களை தந்திருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதுபோல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சென்றடையுங்க. உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்கள் கூட கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஜோதிட ரீதியான ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா டிஸ்கிரிப்ஷனில் ஸ்ரீ வராகி அம்மன் ஜோதிட நிலையம் நம்பர் கொடுத்துருங்க. நீங்கள் கால் பண்ணி தாராளமாக உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு தர்றாங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் சிம்மம் ராசி அன்பர்களாக இருந்தால் மறக்காமல் உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் பதிவிடுங்க.
முடிந்த வரைக்குமே தானத்திலே தானம் சிறந்த தானம் அன்னதானம். முடிந்த வரைக்கும் ஒரு 10 பேத்துக்காவது நீங்கள் அன்னதானம் செய்யுங்க. நீங்கள் தானம் செய்கிறது உங்களுடைய தோஷங்கள் அனைத்துமே நீங்க நிச்சயமா ஒரு நல்ல வாழ்க்கை வாழ வாழ்த்துக்கள். உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் பதிவிடுங்க. ஆல் வியூஸ் தேங்க்யூ.